பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. விதவையான ரூத் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தாள். அவளுக்கு தேவன் போவாசின் மூலம் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஆகவே எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே இயேசு இருக்கிறார். எங்கே சந்தேகம் இருக்கிறதோ அங்கே சாத்தான் இருக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குபவர் இயேசு கிறிஸ்து, சந்தேகத்தை உண்டாக்குகிறவன் பிசாசு. அவன் ஆதியிலே ஆதாம் ஏவாளை சந்தேகத்தை கிளப்பியே அவர்களை வஞ்சித்து விட்டான். தேவ ஜனமே, உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்களுடைய குடும்ப வாழ்விலும், வேலையிலும், பிள்ளைகளுடைய படிப்பிலும், திருமண காரியங்கள், எந்த சூழ்நிலையானாலும் உங்கள் விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கட்டும். விசுவாசத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே நோவா வேலையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை ரட்சித்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தான். இப்படி விசுவாசத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிப்போம். சகல நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நம்முடைய விசுவாசம் மிக பெரியது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு பெரிதாகட்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும். விசுவாசத்தை துவக்குகிற கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விசுவாசம் வளரட்டும். விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே அண்டி வரட்டும். உம்முடைய நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒவ்வொருடைய உள்ளத்தில் விசுவாசம் வளரட்டும், மலரட்டும். கிறிஸ்துவோடு கூட நடக்க உதவி செய்யுங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.